வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுல பார்த்துட்டோம்ப்பா. இப்போ 9th என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம 6th ஸ்டாண்டர்டில் பார்த்ததை விட்டுட்டு 9th எக்ஸ்ட்ரா என்ன தகவல் கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் அது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இது இந்தியா பாகிஸ்தான் 2 நாட்டிலையுமே சேர்ந்து எவ்வளோ பரப்பளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.1 மில்லியன்னா 10 லட்சம்ப்பா. இவங்க 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட எல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கே பாகிஸ்தானில் இருக்கிற ஈரானில் சுர்காஜன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, மேற்கே மே மாதம் நமக்கு அக்னி நட்சத்திரம் வெயில் சுட்டரிக்கும் இல்லைங்களா, அதனால மேற்கேனா சுட்டரிக்கும், சுர்காஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வடக்கே ஜோர்டுகை, அதுவும் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது. வடக்கேனா நமக்கு வடக்கே என்ன இருக்குது? காஷ்மீர்லாம் இருக்குல்ல, அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள்லாம் நிறைய ஜோராக இருக்கும்ல, அதனால சோர்டுகை. கிழக்கே ஆலம்பூர், அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம், இந்தியா. கிழக்க இருந்து தான் எல்லா ஆணையுமே நமக்கு பிறப்பிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கே தைமதாபாத், அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா, இந்தியாவில் இருக்குது. அப்போ தெற்கை வாங்க போய் ஒரு பாத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தெற்கே நமக்கு இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அதனால வாங்க ஒரு பாத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடங்களை தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம் எல்லையாக கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த நாகரிகம் பறவையுள்ள முக்கிய பகுதி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. நம்ம இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அப்படிங்கிற இடத்துல இது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட திட்டமிட்ட நகரங்கள் பாருங்கள். ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் தான்ப்பா இருக்குது ஹரப்பா. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்கிற சிந்துவில் இருக்குது. தொலைவீரா அப்படின்னா குஜராத்தில் இருக்க, இந்தியாவில் இருக்க குஜராத்தில் இருக்குது. மித்தது எல்லாமே இந்தியாவில் தான்ப்பா இருக்கும். இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ 2 மட்டும் பாகிஸ்தானில் இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்தது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கும். தொலைவேரா அப்படின்னா குஜராத், காளிபங்கன்னா ராஜஸ்தான், லோத்தல் அப்படின்னா குஜராத், பனவாலினா ராஜஸ்தான், ராஹிகர்கி அப்படின்னா ஹரியானா, சுர்கஜண்டோ எங்கே இருக்குன்னா குஜராத். இதெல்லாம் சிந்துவெளியில முக்கியமான நகரங்கள். இது எங்கெங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது பொறுத்துகையில் கேட்டுருவாங்க. கரப்பா பஞ்சாப் வந்ததுனால கரப்பா அழிஞ்சு போச்சு. மொஹஞ்சதாரோ அப்படின்னா சிந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மொஹஞ்சதாரோ சிந்து அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. குஜராத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோலவெரா, லோத்தல், அப்புறம் சுர்கண்டோ, இது 3மே குஜராத்தில் தான் இருக்கும். ராஜஸ்தான் காளிபங்கன், ராஜாக்கள்லாம் நம்ம நாட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பனவாலி பணம் அதிகமாக யார்கிட்ட இருக்கும்? ராஜாட்ட தான் இருக்கும். ராகிங்கிறது என்ன? ஒரு தானியம், ஹரியானா. இப்படி நீங்கள் பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் ஒரு குளியலறை ஒரு முக்கியமான கட்டுமான பகுதியாகுங்கிறாங்க. அப்போ மாபெரும் குளியலறை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோவில் தான் அந்த பூசாரி அரசன் சிலையும் அந்த நடனமாடல் சிலையும் எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். கரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். கரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த கரப்பா சிந்து நதி ஓரத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்துமே அதை சிந்துவெளியை தாண்டியும் அது நாகரிகம் பரவி இருந்தது அப்படின்றதுனால அதை சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது கண்டுபிடிச்சதுனால ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. இது சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து வெளி நாகரிகம், கரப்பா நாகரிகம், இது 3 நாளும் ஒரே நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். நெக்ஸ்ட் பாருங்கள், வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். அதாவது ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்னென்ன விளைவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை வயிர்களை அவங்க பயிரிட்டாங்க. இரட்டை சாகுபடி முறையில் தான் அவங்க பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆடு, மாடு போன்றவற்றையெல்லாம் அவங்க வளர்த்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஹரப்பா மக்கள் ஜெபு அப்படிங்கிற மாடை அவங்க ஒரு ஜெபு அப்படிங்கிறது ஒரு மாட்டு இனத்தோட பேர். அந்த மாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறாங்க. அது எதன் மூலியம் சொல்கிறாங்க அப்படின்னா சிந்துவெளி முத்திரையில் அந்த வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுது. அதை வச்சு அவங்க செபு அப்படிங்கிற ஒரு மாடு அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க மண்பாண்ட கலை பாருங்க. இவங்க சிவப்பு வண்ணத்துல பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாடையை தான் இவங்க யூஸ் பண்ணாங்க. அது எஸ் வடிவ ஜாடிகள் கூட இவங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து செங்குத்து கோடு, கிடைமட்ட கோடு, செடி கொடி அந்த ஓவியம்லாம் அதில் வரைஞ்சிருந்தாங்க. அந்த ஓவியம்லாம் கருப்பு நிறத்தில் வரைஞ்சிருந்தாங்களாம். அதில் வந்து கணித வடிவியல் வடிவங்களும் அந்த ஓவியத்தில் இருந்துச்சான். கணித வடிவியல்னா என்னன்னு பாருங்க, ஜியோமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணித வடிவியல் என்ன சொல்றாங்க, ஜியோமதி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரோஹி செட் அப்படிங்கிற ஒரு பிளேடு வந்து சிகர்பூர் குஜராத் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா ரோஹி செட் அப்படிங்கிற ஒரு பிளேடு பிளேட்டு கத்தி மாதிரி இருக்கணும்ப்பா, சார்பாக அந்த இது. அதை வந்து ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றெல்லாம் பயன்படுத்தினாங்க. இரும்பின் பயன் வந்து அவங்க கரப்பா மக்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பெண் சிலையும் ஒரு மதகுருமார் சிலையும் அவங்க வந்து கண்டெடுத்தாங்கல்ல. அந்த பெண் சிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் வந்து இந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெழுகை வந்து காய்ச்சி ஒரு அச்சில் ஊற்றி வார்ப்பாங்கல்லப்பா சில மாதிரி, அந்த இடம்தான் அந்த தொழில்நுட்பம் தான் லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அந்த பெண் சிலை, அந்த நடனமாடும் பெண் சிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹி செட் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தானில் உள்ள ரோஹி என்ற பகுதியில் செட் என்ற மூலப்பொருட்களை குறிக்கிறதுங்கிறாங்க. அது வந்து ஒரு சிலிக்கா வகை கல். அதை வந்து ஏன் ரோஹி செட்டுன்னு அந்த சிலிக்கா வகை கல்லை சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கிற ரோஹி செட் அப்படிங்கிற இடத்துல அது வந்து கண்டுபிடிச்சதுனால அதுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை வச்சு அவங்க கூர்மையான ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆடை அணிகலன்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அவங்க வந்து பருத்தி மற்றும் பட்டு பற்றி வந்து அறிந்திருந்தாங்க. உலோகத்தாலான கல்லாலானுமான அணிகலன்களை வந்து அவங்க அணிஞ்சாங்கங்கிறாங்க. செம்மணிக்கல் அப்படின்னா கார்னீலியன் அப்படின்னு அதுக்கு பேர். அது செம்பு மற்றும் தந்தத்திலான அணிகலன்களை வந்து அவங்க செஞ்சு அணிஞ்சுக்கிட்டாங்க. ஆண் பெண் 2 பேருமே அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க. இதை எல்லாமே அவங்க எங்கே ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வணிகமும் பரிமாற்றமும் பாருங்கள். ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியார்களுக்கு வந்து நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மேற்காசிய பகுதிகளான ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதியில் வந்து ஹரப்பாவோட முத்திரையெல்லாம் அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. அதனால இவங்க ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாருக்கும் வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூனிபாம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே இருந்த வாணிப தொடர்பை வெளிப்படுத்துகிறதுங்கிறாங்க. அந்த கியூனிபாம் அப்படிங்கிற கல்வெட்டு வந்து மெசபடோமியாருக்கும் ஹரப்பாவுக்கும் இருந்த வாணிப தொடர் வந்து அது கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கியூனிபாம் எழுத்துல இருந்த மெலுக்கா அப்படிங்கிற சொல்லு வந்து சிந்து பகுதியை தான் குறிக்குது அப்படிங்கிறாங்க. மெலுக்கா அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட வாணிபத்தில் இவங்க அளவு முறை எப்படி இருந்துச்சுன்னா, கனசதுரமான செட்டு எடைக்கற்களை தான் இவங்க பயன்படுத்தினாங்கங்கிறாங்க. அதில் வந்து இவங்க ஈரடிமான எண்முறையை தான் பயன்படுத்தினாங்களாம். அந்த ஈரடிமான எண்முறை எப்படி அப்படின்னா பைனரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மல்டிப்ளை 2 போட்டே போவாங்க. 1 × 2 2, 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16 இப்படின்னு 2 அடுக்காக தான் இவங்களோட அடிமான முறை எடைகளின் விகிதம் வந்து இருந்துச்சுங்கிறாங்க. இவங்க முத்திரையும் எழுத்துக்களும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கான். எதில் செஞ்ச முத்திரை கிடைச்சிருக்குன்னா நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் இதுலலாம் அவங்க செஞ்ச முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கான். ஆனால் இவங்களோட எழுத்தை வந்து இன்னும் வந்து நம்ம வாசிக்க முடியலை அப்படிங்கிறாங்க. ஹரப்பா பகுதியில் வந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனங்க. 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆனால் அந்த எழுத்து வந்து என்னன்னே இன்னும் அறிய முடியலை அப்படிங்கிறாங்க. சில மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திராவிட மொழியினமாக இருக்கலாம் அப்படின்னு உறுதிபட சொல்கிறாங்களாம். சிந்துவெளி நாகரிகம் வந்து இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கு ஒரு அடித்தளம் தான் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கலைகளும் பொழுதுபோக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த பூசாரி அரசன் சிலை வந்து செஞ்சாங்கல்ல, அது வந்து மாக்கல்லால் செய்யப்பட்டதான இருந்துச்சு. செம்பில் வந்து மாக்கல்லால் செய்யப்பட்டது தான் அந்த பூசாரி அரசன் சிலை. செம்பினால் வார்க்கப்பட்டது வந்து அந்த நடனமாடும் பெண் சிலைங்கிறாங்க. அது ரெண்டுமே எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா மொஹஞ்சதரோவில் தான் கிடச்சிச்சுங்கிறாங்க. அது போக ஹரப்பா, மொஹஞ்சதரோ, தொலோவிராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இப்பகுதியின் முக்கியமான கலைப்படைப்புகள் அப்படிங்கிறாங்க.
அந்த 2 சிலையும் போக ஹரப்பா, மொஹஞ்சதரோ, தோலவிரா அப்படிங்கிற இடத்துல மேலும் சில கற்சிலைகள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட சமயம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. சிந்துவெளி மக்கள் வந்து இயற்கையை தான் வணங்கினாங்கங்கிறாங்க. அதை எதன்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அரச மனத்தை வழிபட்டாங்க அப்படிங்கிறாங்க. சில சுட்ட களிமண் சிலைகளில் பெண் தெய்வம் குறிப்பது போன்று இருந்ததுனால அவங்க வந்து தாய்வழி பெண்களை வந்து அவங்க சாமியாக கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காளிபங்கனில் வந்து நெருப்பு குண்டம் இருந்ததுக்கான அடையாளம் இருந்துச்சான். அப்புறம் வந்து இவங்க இறந்தவர்களை வந்து புதைக்கிற வழக்கம் தான் இவங்ககிட்ட இருந்துச்சு. எரிக்கும் வழக்கம் வந்து இருந்ததுக்கான சான்று கொஞ்சம் அரிதாக தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இவங்களோட ஹரப்பா மக்களோட எழுத்துக்களுக்கு வந்து பொருள் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவங்க அந்த பொருள் கண்டுபிடிச்சா தானே அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதனால அவங்க பொருள் கண்டுபிடிக்க முடியாதனால அவங்கள பற்றி நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் திராவிட மொழியை தான் அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சாரல் அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒரு சாரல் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வு நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு வந்து அவங்க கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா மக்களில் சிலர் இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்களது எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து குழு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ பறந்து இருந்ததுனால இவங்களை கட்டமைக்க வந்து ஒரு அரசு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட நாகரிகத்தோட ஆண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் 700 கழிச்சிட்டு வந்துருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிந்துவெளி ஆரம்பிக்கிறது வந்து சிந்துனா 3, அப்போ 3300லேருந்து அதில் ஒரு 700 700 கழிச்சு விட்டுட்டிங்கன்னா 2600. இது வந்து 3300லேருந்து 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா, 2600லேருந்து 1900 வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா, அப்புறம் 1900க்கு அப்புறமே அது அழிய தொடங்கிடுச்சு இல்லைங்களா. அப்போ 1700 வரை இது நீடித்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த 1700ல் இருந்துச்சு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து பிந்தைய ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா 1900களிலிருந்தேவும் சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைய தொடங்கிருச்சுங்கிறாங்க. எதனால் அப்படின்னு போயிட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம், மெசபடோவியான வாணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வளர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு, இது மூலியமாகவே அவங்க வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகம் வந்து முற்றிலுமாக அழிஞ்சு போகலை, அது ஒரு கிராம பண்பாடாகவே இந்தியாவில் தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க சித்திரை எழுத்து மாதிரி எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதனால அந்த எழுத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இணை எழுத்துக்கள், லட்சினை, சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. அவங்களோட எழுத்து, அந்த லட்சினை எல்லாமே அந்த மண்பாண்டங்கள்ல அவங்க எழுதியிருந்தாங்கல்ல, அதைத்தான் சொல்றாங்க. பொறிப்புகள் மிகவும் குறியவை. தொடர்கள் சரியாக 5க்கும் குறையான குறியீடுகளை கொண்டுள்ளன. அவங்களோட அந்த எழுத்துக்கள் வந்து அவங்க படம் போட்ட மாதிரி தானே வரைஞ்சாங்க. அதில் இருக்க தொடர்கள் வந்து 5க்கும் குறையான குறியீடுகள் தான் அதில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை. அவங்க வந்து மும்மொழி சொற்கள் வந்து பயன்படுத்தலைங்கிறாங்க. அவங்களோட எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னா வலமிருந்து இடப்பக்கமாக எழுதுனாங்க அப்படிங்கிறாங்க. வலது பக்கம் இருந்து இடப்பக்கம் எழுதிட்டு போனதான் அவங்க எழுத்துக்கள் முறை அப்படிங்கிறாங்க. கணினி முறை மூலம் பகுப்பாய்வு அவங்க எழுத்தை வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படிங்கிறவர் சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தை போன்ற வார்த்தை வரிசைகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கணினி மூலம் பகுப்பாய்வு செஞ்சவங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செஞ்சவங்க வந்து நம்ம ஐராவதம் மகாதேவன் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை வந்து ஒத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கோடாரியில் உள்ள குறியீடு வந்து சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டதில் உள்ள குறியீடோட ஒத்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம
மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டதோட அதில் இருக்கிற குறியுடன் ஒத்து இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஐராதவ மகாதேவன் அவர்கள் சொல்கிறாங்க. மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையில் நம்மளோட தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேலப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானையில் இருக்கிற அம்புக்குறியீடு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பானையில் இருந்த குறியீடும் ரெண்டுமே சேர்ந்து ஒத்து போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அவங்களோட குறியீடெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, பார்த்துக்கோங்க. இதோட 9th புக்கில் இருக்க சிந்து சமவெளி முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்து 11th புக்கில் இருக்க சிந்து சமவெளியை அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.